ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டார் ரைஸ் சமையல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு. அதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், அதாவது டொமேட்டோ, அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ், அதுக்கப்புறம் கார்லிக், அதுக்கப்புறம் ஆனியன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு தக்காளியை இந்த மாதிரி தக்காளி அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறமா தக்காளியை நல்லா அரைச்சிடணும். தக்காளி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம் அண்டு பூண்டை போட்டு அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஒரு பக்கம் தோசை சுட்டுட்ருக்கோம், இன்னொரு பக்கம் தக்காளி சட்னி செய்யலாம். அதுக்காக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றுங்க, ஏதாச்சும் ஒரு குக்கிங் ஆயில். தென் கடுகு போடுங்க. கடுகு, ஜீரகம் போட்டு ஹை ஃப்ளேமில் வைங்க கொஞ்ச நேரம். அது இந்த மாதிரி பபிள்ஸ்க்கு வர்ற நேரத்தில் லைட்டாக இந்த மாதிரி இருக்கும். அந்த பபிள்ஸ் ஃப்ளேம் வரும்போது இன்னும் ஹையில் வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போடுங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு அண்ட் கருவேப்பிலை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி தாளித்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுக்கோங்க, கிரைண்ட் பண்ணுறதுக்காக. இப்போ ஆற வைங்க. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் இந்த தோசையோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இந்த தோசையோடு சாப்பிட்டு பார்க்க போகிறேன். நல்லா இருக்கு. இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.